ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தைப்பூசத்துக்கு இன்னைக்கு குடும்பத்தோடு கிளம்பிட்டோம். பார்த்துக்கிடுங்க, எல்லா முருகர் கோயிலுக்கும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போயாச்சு. எந்த கோயிலுக்கு போகலான்னு யோசிக்கும்போது சரி திருமலை கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, தென்காசி தாண்டி செங்கோட்டை பக்கத்தில் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, அங்கே தான் மேற்கு தொடர்ச்சி மலையே இருக்குது. இந்த படியெல்லாம் பார்த்திங்கன்னா நட்டுக்கு இருக்கும். அதாவது நம்ம பழனியில் எப்படி இருக்குமோ படிக்கட்டு, அதோட அமைப்பில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. பார்த்துக்கிடுங்க, ரொம்ப நட்டுக்கு இருக்கும். ஆனால் படிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, ஆனால் என்னால் நடக்கவே முடியல. பையா தான் நான். ஆனால் பிள்ளைங்க இருக்காங்களே, செட்டு வேகத்தில் வேகமாக ஓடிட்டாங்க. பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு வேகமாக போயிட்டாங்க. என்னால் தான் நடக்க முடியலைங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மேலேருந்து எடுத்து பார்த்துக்கிடுங்க, சூப்பராக இருந்து. அதாவது இந்த வயக்காடு, அந்த நீர் ஓட, அந்த குட்டைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சூப்பர். இதை போய் இருந்து பார்த்தாலே அந்த இடத்துலேருந்து வரணும்னு தோணவே இல்லை. பார்த்துக்கிடுங்க, இந்த கோயில் அவ்வளோ ஒரு அழகு. பார்த்துக்கிடுங்க, இது வந்து கோயிலோட வெளிவாசல். பார்த்துக்கிடுங்க, ரெண்டு சைடும் படி இருக்குது. அந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, இந்த யானையை பார்த்தோன்னா என் பிள்ளைய தூர வரவே மாட்டேன்ட்டாங்க. இதிலிருந்து எப்படியாவது விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு பக்கத்தில் தான் இந்த மயில் ஓவியம் ரெண்டு சைடாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க, இதே என் ஹஸ்பண்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்கள ஃபோட்டோ எடுத்தோம். பார்த்துக்கிடுங்க, சூப்பராக இருந்தது அந்த மயில். அதுக்கப்புறம் அவங்க எங்களை எடுத்தாங்க. நல்லா இருந்து, ஒரே என்ஜாய்மெண்ட், ஒரே ஆட்டம் தான். பார்த்துக்கிடுங்க, ஒரே ஓடி பிடிச்சி விளாண்டு எப்பா செம்மையாக இருந்து. வரணும்னு தோணலை. பார்த்துக்கிடுங்க, நல்ல காற்று அப்படியே சில்லுன்னு அடிச்சுது. அதுல இந்த மேலே இருக்க வேலை பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே யார் இருக்காருன்னா திருமலை குமார முருகர் தான் இருக்கார். பார்த்துக்கிடுங்க, இதோட வாசல் வந்து கிழக்கு புறமாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க, முதல்ல நம்ம உள்ளே போகிறது எந்த வாசல்னா தெற்கு புறத்தில் உள்ள வாசல் வழியாக உள்ளே விடுதாங்க. ஆனால் உள்ளே ஃபோன் கொண்டு விடாதுக்கு அனுமதி இல்லை. பார்த்துக்கிடுங்க, இங்கே பாருங்கள் யானையில் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள், உட்காந்து சவாரி பண்ணுதாங்க. ஜாலியாக இருந்தது. இறங்குங்கடானா இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்படியே ஒரு குதிச்சு விளாட்டி இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையெல்லாம் நாங்களும் அப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஏறி உட்காந்து விளாட ஆரம்பிச்சுட்டு. பார்த்துக்கிடுங்க, இந்த மயில் ஓவியம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு எல்லாரும் ஒரே ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்தாங்க. பார்த்துக்கிடுங்க, அது இங்கோட எப்படி இருக்கோ மயில் அதே மாதிரி அந்த சைடு இருக்குது. இது ரெண்டையும் கவர் பண்ணி எங்களால் எடுக்க முடியல. பார்த்துக்கிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிடுங்க, இந்த வாசல், அந்த கல், இது ஃபுல்லாக அந்த கல்வெட்டை வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த கோயில். அவ்வளோ ஒரு அழகு. பார்த்துக்கிடுங்க, இதை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நல்ல விளையாட்டி தான் தெற்கு புறத்தில் உள்ள வாசல். பார்த்துக்கிடுங்க, இதை சுற்றி விளையாடுறதுக்கெலாம் நல்ல சூப்பராக இடம் இருக்குது. அப்புறம் இந்த உச்சி பிள்ளையார் கோயிலெலாம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, இங்கே வந்து அருணகிரிநாதரோட வரலாறு வந்து ரொம்ப புகழ்பெற்றது. பார்த்துங்க, அவரால் தான் இந்த அவங்களோட புராணங்கள் தான் இங்கே வந்து அதிகமாக பேசப்படுது. பார்த்துக்கிடுங்க, அவரை பற்றின நிறைய செய்திகளை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்துக்கிடுங்க, இது வந்து மலை அடிவாரம். பார்த்துக்கிடுங்க, இது தெப்பக்குளம். நாங்கள் இதுலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். பாருங்கள், இந்த ஓம் போட்டிருக்க இந்த சிம்பிள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு. பார்த்துக்கிடுங்க, இங்கே இருந்துட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. பார்த்துக்கிடுங்க, எல்லாரும் அதில் ஓடி போய் நின்று ஒரே போட்டா வீடியோன்னு சொல்லி எடுத்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க, இந்த பின்னாடி தான் தெப்பக்குளம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, தண்ணி பாருங்கள் நிறைய ஃபுல்லாகி கிடக்கு. ஏன்னா மழை பெஞ்சிருக்கா, அதனால் நிறைய கிடந்தது. இது உள்ள மீன்லாம் குட்டி குட்டியாக நிறைய கிடந்தது. பார்த்துக்கிடுங்க, உள்ளே பொறி போட்டோன்னே மீன் அவ்வளோ அப்படியே மேலே வந்து நல்லா சூப்பராக இருந்து. பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் இந்த கோயிலோட பின்புறம். பார்த்துக்கிடுங்க, இங்கேருந்து பார்த்தோம்னா நல்லா அடிவாரம் நல்லா தெரியும். இந்த அடிவாரத்துலேருந்து நம்ம பஸ்ஸில்னால வரலாம், பைக்கில்னால வரலாம். சில பேருக்கு நடக்க முடியாது. பார்த்துக்குங்க, அவங்க வந்து பஸ்ஸில் வருவாங்க. அதுக்குன்னு 2 வேன் வந்து இந்த கோயிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கிடுங்க, ஒருத்தருக்கு 20 ரூபா தான். பார்த்துக்கிடுங்க, மேலே கொண்டாந்து விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள் விளாட்டை பாருங்கள், என் பிள்ளையெல்லாம் ஒரே விளாட்டு. அந்த அது பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதான் உச்சி பிள்ளையார் கோயில். பார்த்துக்கிங்க, இதில் ஒரு 10 படிக்கிட்ட இருக்கும். மேலே ஏறி போய் நல்லா சாமி கும்பிட்டோம். பார்த்துக்கிடுங்க, அவ்வளோ ஒரு சூப்பர். இந்த பிள்ளைங்க 2 விளாண்டுட்டு வரவே மாட்டேன்ட்டு இதில் என்னையும் ஓடி பிடிச்சி விளாடவாமா அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் தான் டயர்டாகி போய் வரல அப்படின்ட்டு அவங்க நிக்கதாவே தெரியல. பார்த்துக்கிடுங்க, ஒரே ஓட்டம். அது பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிறைய பூஞ்செடிலாம் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, ஒரே அடிச்சு விளாட்டு, நல்ல விளாட்டு. பார்த்துக்கிடுங்க, என்ன சொல்ல ஒன்றுமே சொல்ல வைக்கலாங்க. பாருங்க, செடியில போய் நின்றுக்கிட்டு அது செடியை போய் பிக்க போகலாம். அவங்க அப்பா ஒரே திட்டு, அந்த கடான்னு ஓடியாந்துட்டான். பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்க, இதுலேயே நின்று எல்லாரும் ஒரே ஃபோட்டோ தான் எடுத்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தா அப்போ அந்த படியை பாருங்க தலைகீழ இருக்குங்க. இறங்கிறதுக்கு ரொம்ப பயமாக தெரியும். நம்ம அதில் நின்று கீழே பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், தலைகீழ தெரியும். அதாவது படி நட்டுக்கு இருக்கா, நம்ம இறங்கும் போதும் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி தலைகீழ அப்படி தலையை சுத்த மாதிரி இருந்தேன். ஆனால் எங்கள் பிள்ளைய அதுக்கெல்லாம் பயிரவே இல்லை. கடன்னு கீழே இறங்கி போயிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க, என்னால் நடக்கவே முடியலை. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க இந்த அழகெல்லாம் பார்த்தோன்னு எப்பா செமையாக இருந்தது. இந்த திரும்ப இந்த கோயிலுக்கு வரணுங்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்க மாதிரி அப்படி
அப்படி ஒரு ஆனந்தம் பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்க எல்லாரும் இப்போ மதியம் ஆகிட்டு எல்லாரும் மதிய நேரத்தில் இப்படி மேலே ஏறி வராங்க. ஆனால் நம்ம அதிகாலையிலே வந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளுக்கு வந்து இளைக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க வர்றதுக்கு. நீங்களும் அதிகாலையில் போங்க, களைப்பே தெரியாது. யாரெல்லாம் திருமலை கோயிலுக்கு போகிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இது